பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. தண்ணி எடுத்துட்டு மொத்தம் தொட்டி கூட தண்ணி ஊத்திடுமா? இருப்பது ஒரு குடம் தான். எங்கம்மா ஊத்தும்? என் தலைமையில ஊத்தேன். ஊத்துறா 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 போடு, அவளை ஊத்தால போடு. ஒரு அடக்கு சினிமா சொல்றாங்க செய்யணும்னு சொல்லிட்டா? சினிமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டா? ஒரு இது இல்ல, இன்னைக்கு தண்ணி ஊத்தா நாளைக்கு கிட்ட ஊத்துவா, அது 8 நாள் டீ சுடுது கொச்சிருவா, அப்படி சித்தி தாலி அரைக்காடி ஒப்பம் ஜாவா. அடவுன வாரி மொய் போதிக்கும். தூய் மொய் தான் மோதிப்பாங்க. நானா நாய்க்குட்டியா வாரி மொய் பதிச்சு என் தாலி அரைக்க சொல்றேன். தாலி காட்டாத, எங்கிட்ட தாலி காட்டாத. தாலி ஆட்ட பையன் நேத்தா எங்க ஆயா தாலி ஆத்தி சர்க்காச்சு வந்துக்கிறான். ஆயா தாலி அத்து சரக்கு சாப்பிடுறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட். இங்க வாடிங்க. ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்டா 2 பேரா? அக்கா ஃப்ரெண்டாக்கா 2 பேரா? சரி சரி. எங்க வா. கொண்ட நான் சைடா போட்டுக்கிட்டேன். ஸ்டைலா? யாரு அவங்க? எங்க அம்மாவோட ஸ்டைல் நீ தூக்கி போட்டு இந்த பக்கம் வந்து வீடு போய் இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டாங்கன்னா வெளியே போய் வெளியே போயிடுங்க. வெளியே போய் விட்டு நான் டூப்ளிகேட் வச்சு நானே தப்பா நினைக்கிறேன். அவனை இஸ்ரு வந்தாங்க உக்கார வேண்டிய எடு கை தடிச்சு அது இஸ்ருமா நாளைக்கே இட்டுமா நான் இட்டு போய் அறுத்து விட்டு வந்துடுவேன். இல்ல கொஞ்சமா எதனா இருந்தாவுங்க ஊத்த வரால அப்படியா? அது அம்மால அந்த செய்வாளா? பின்னா பாருமா பாரு. உன்னை பிரிகிறா உன்னை பிரிகிறா உன்னை பிரிகிறா. என்ன இங்க வாங்க. நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாளாவா? வந்தாளாவா? எப்படின்னால என்ன திருவாரூர் தேர் ஆசையர் மாதிரி அவள் தான் கூப்பிட்டது வந்துடு. என்னம்மா ஏமா கூப்பிட்றேன் வராளா? அப்படியே திருவாரூர் தேர் மாதிரி ஆசைனா பாரு. நல்லா நடக்கிறடா. அப்படியே பாருங்க. இன்னொருத்த மொண்டாடி மேலதான் கை வைக்கிறேன். எப்பவுமே நம்ம வீட்டு முருங்கக்காய் நல்லா இருக்காது, அது வீட்டு முருங்கக்காய் தான். இங்க வா. நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க. யாரு? தாத்தா பாட்டி அம்மா வராங்க. ஐயோ ஐயோ வாய் சும்மா இருக்குதா பாரு. ஏன்னா ஒரு சொல்லிட்டு உதவாங்க நடக்கிறான் பாரு. யாரு தாத்தா? பாட்டி யாரு? வாய் சும்மா இருக்குதா? இந்த தவுகுலின் பாம்பு பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஆனா தவுகுலுக்கு இது பாம்புக்கு தெரியாது. மானு போயின்னு இருக்கு, சும்மா இருக்காது. காக்கா காக்கான்னு லோப்புக்குன்னு அதுமே இந்த தேவடியாக்கிறாளா? நீ கடவுள், நீ கடவுள். பயந்து போயிட்டேன். கடவுள். நாளைக்கு எங்க அப்பா வராங்க. அரிசி வேணும், சாப்பாடு செய்யணும். சாப்பாடு எப்படி செய்யணும்? இந்த காலத்துல நெல் எடுத்து நேரம் மிஷினுக்கு போறாங்க. என்னடா அது சவுண்டு? மிஷின்ல எடுத்துமாயா ஒரு மூட்டை நெல்லு கொட்டுவாங்க, அசிங்கனே இருப்பாங்க. கரெக்டா மிஷின்ல ஒரு மரக்கா நெல் இருக்கு சொல்ல சவுண்டு போட்டு விட்டுருவாரு. அப்படி போட்டாக்கா ஆவி போயிடுச்சுன்னு அர்த்தம். இவர் எடுத்துக்கின்னு வந்துருவாரு. அப்புறம் போயிட்டு அந்த ஒரு மரக்கா நெல் அரைச்சி அவரு எடுத்துக்குவாரு. இது எப்படி உனக்கு தெரியும்? என் மிஷின் நான் வச்சுங்க என்னன்னா, நீ வேற நான் அரிசி வாங்க மாட்டேன், கவுருக்கு வாங்க மாட்டேன், மிளகாத்தூள் வாங்க மாட்டேன், சீக்காத்தூள் வாங்க மாட்டேன், எந்த தூள் வாங்க மாட்டேன். மாமா தூங்க மாமா மிஷினுக்கார. நீ தூங்கிட்டு தான் அடுக்காட்டு. யாருன்னு கேளு. நாளைக்கு மிஷின் வந்தா எல்லாம் எட்டி எட்டி பார்ப்பாங்க. தலைவரா காட்டா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. லைட்ல இருட்டுல தெரியாது. எதில் விட்டோம்? அங்கதான். அதனால அரிசி வேணும், சாப்பாடா இருக்கணும். அது இங்க வா வாயன் பீட அப்படியே பொறுமையா வந்து சொல்ற மாதிரி தான் வர. ஓடியாருன்னா ஓடியாது யார கொத்த வர. நல்லா அரிசி வேணும், சாப்பாடு செய். ஆடு அடிச்சு ஆக்கி வை, கோய் அடிச்சு குருமா வை. அப்ப அந்த குஞ்சு ஐயோ கோய் குஞ்சுமா தோலை உருவிட்டு மசாலா தடவி விட்டு கொதிக்கிற எண்ணெய் போட்டு எடுத்துட்டு
பக்கத்துல ஒரு குவாட்டர், அது பக்கத்துல ஒரு மஜாவா இருக்கும். குவாட்டர் குடிக்கணும் நீ குடி. நான் என்ன உனக்கு பக்கத்துல உன்னை பார்த்தா ஜெயமாலினி பாக்குற மாதிரி இருக்குது. தென் கூடு நல்ல தென் கூடு திருமண பார்த்துட்டு தென் கூடு தென் கூடு நல்ல தென் கூடு திருமண சூப்பர் அருமை. ஐயோ துப்புலோ அடடா, கடலுக்கு கப்பல் அழகு, எங்க அம்மாக்கு தொப்பல் அழகு. பம்பரம் விட்டு ஆட்டிடேன். உன் பம்பரம் தேடணும், பெருசா தேடணும், சைஸ் கிடைக்க. அரிசியா இருக்கணும். ஐயோ இது டிஃப்ரெண்டா மூஞ்சி மாத்துது. இல்ல அவ வார்த்தையால சொல்லாத, பரதநாட்டியம் கத்துக்கிறாப்ப. பரதநாட்டியம் போயிருந்தியா? பாத்தம் பாமா, நீ தம்முன்னு நீ அப்படியே எல்லாரும் உக்கார வச்சு நீ அப்படியே சோறு போடுவோம். மற்ற பேரும் ஓடி அப்படியே திப்பி திப்பி திப்பின்னு ஓடி போய் எல்லா வேலையும் செய்வ நீ. யாரு இது? இவங்க தான். ஏன் என்னவா சொல்றாங்க, நம்மள இது பண்றாங்க, அவங்க பீலி பண்றாங்க. இதுவே நீ சிச்சி வெக்க வட்டாங்க ஆச்சு. மோ அவங்களை விடுமா நீ? நான் விடுமா? இல்ல அவங்களை விட்டுதாருமா நீ. கை ஓடு கை ஓடு. நான் தான் சொல்றேன் லூஸ், அவளும் கை இன்னாத்துக்கு தடுன்னு தெரியாது. ஐயா கேமராமேன் ஐயா, நீங்களே என்ன கை தட்டின்னு சிரிச்சுக்கிறீங்க ஐயா? அவரு கூட கைக்குது இல்ல. நான் தட்டா ஒரே தட்டு. அரிசுவே செய்யணா? ஆமா, முக்கியமா நீ என்ன வைக்கிற ஏது வைக்கிறியோ? வீட்டை சுத்தி பேன் வைக்கிற. சொம்பு நிறைய தண்ணி வை. அது சொம்பு பத்திரம். அம்மா அவ சாப்பாடு செஞ்சு வைக்கிட்டோம். உனக்கு எனக்கும் முதல்ல 1 மணி நேரம், அப்புறம் 1/2 மணி நேரம், இப்ப முடியல 1/4 மணி நேரம் தான். அவன் சொல்லிட்டா நீ அதுக்கு சரிபட்டு மோ வர மோ மாட்டே. மோ 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 மோ. ஆனா ஒண்ணு சமையல் பெருங்காய வாசனை எனக்கே சாப்பிடலாமான்னு தோணுது. எல்லாம் நான் சொல்லி கொடுத்தது. சரி விடு. பாபு என்கிற இந்த பாபு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய இல்ல இன்னொன்னு சொன்னால குபேந்திரன் அங்கிள். பாபு என்கிற குபேந்திரன், குபேந்திர பாகுபலி என்று சொல்லக்கூடிய ஐயா மாமா அங்கிள் அவர்கள் 2000 ரூபாய் எனக்காக 1000 ரூபாய் தானே அது. 50 ரூபாய் வாரியங்குள்ளார் ஐயா அவருக்கு நன்றி கலந்த வணக்கம். இப்போது எங்க அம்மா கை கை கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடனா பீடனா பட்டுசு. இப்போது இலையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏமா இந்த வாய் இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க தெரியுமா? வாய் இலையில ஏன் தெளிக்கிறாங்கன்னா பாரம்பரியமா அப்பல இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. வாய் இலையில ஏன் சாப்பிடும் போது தண்ணி தெளிக்கிறாங்கன்னா இந்த காக்காலாம் பேனு வச்சிருக்கும், அதை தொடக்கிறதுக்கு தான். எப்படி சாப்பிட ஓடும்? ஏதோ வாயிலா ஜீவனு கொட்டு போற மாதிரி கொட்டு போறான். சாப்பிடுமா? ஐயோ சாப்பிடுமா, நீக்கு தானே வாயத்தோன்னு சொல்லுகிறான். சாப்பிடுமான்னு ஒண்ணு ஜில்லுனுக்கு தெரியும். ஜில்லுன்னு ஆகுதா? என் கை சூடாகுது வச்சதுக்கு. அடிக்கடி சூடாகும் ஜில்லுன்னு ஆகும். வெதர் மாற மாற அப்படித்தாம இருக்கும். என்ன குழம்பு? சாம்பார்மா. சாம்பார். எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு குழம்பு சாம்பார். ஒரு ஆட்டுக்கறி ஒரு கோழிக்கறி போட்டா ஐயோ ஐயோ. கோழி கறியா? ஐயோ அது வேணாம், வேணாம், அது சூடு உடம்பு ஊத்து வேணாம். ஆட்டுக்கறி அடுத்த முறை நாடகம் வைக்க சொல்ல நல்லா ஒரு குறும்பாடா பிடிச்சி அதை அடிச்சு நல்ல மிளகு பூண்டெல்லாம் போட்டு வர்றது வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நானே சாப்பிடுவேன்டா. இப்ப அது நம்ம என்ன சொல்ல பாரு. இல்லை என்ன பார்த்தேன் சாம்பார் ஒரு டிஃப்ரெண்டாக நான் எப்படி சாப்பிடுறது? வாயிலத்தான் சாரி. என்ன அதுக்கு அப்படி சிரிச்சுங்க அனுப்பிங்க? நான் கேட்குறேன், ஏன் சிரிக்கணும்? சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்னடா அவர் கிண்டல் பண்ணுறீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிறேன். என்ன அவள் தான் பிரபாகரா, நான் டென்ஷன் ஆகிடுவேன் நான்.
அம்மா டென்ஷன் ஆனாங்கன்னா என்ன நடந்து தெரியாது. என்னடா பண்ணுவேன் நான் டென்ஷன் ஆனா? தாலாட்டு பாடுவாங்க. தாலாட்டுலாம் இல்ல, தாலாட்டு பாட்டோட என்னடா சிரிக்கிற? குபேந்திர மாமா ஊட்டிக்கிறா வாயா ஒரு வாய. நாம நீ கவலைப்படாத, நாளைக்கு வேன்லயே வந்துரு. நீ வந்துட்டா இப்போது எங்க அம்மா கலவை கலந்து கொண்டிருக்கிறார்கள். கொத்தனாரு கலவு கலக்கிறேன். இப்போது செனர போகிறார்கள். செனறு என்றால் செனறு. இப்ப கதுக்க போகிறார்கள். இதுக்கா கதுக்குனா கதுக்கு இப்போ வாரி கொட்ட போகிறார்கள். ஜேசிபி வாரி கொட்ட போறேன். கையே ஜேசிபி வாயே லாரி. மா அவங்களுக்கு எதனா சொல்லாமா பா உக்காந்துங்கிறாங்க. ஆமா ஆமா சைலன்ஸ். முக்கியமா இது ஆடவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையோ பெண்கள் தான் பார்க்கணும். ஓ ஏன்னா ஏன்னா எதுக்கு சொல்றேன்? எதுக்கு அடங்கம்மா தாலியா இருக்கும். வந்து அத்துருவா வந்து அத்துருவா. எனக்கு புரியல, எங்க அப்பகாரன் புரியல, எனக்கு வர வர புரியல. ஏன் என்ன ஒரு குவார்டர் வாங்கினா ஒண்டியா குடிக்கிறான். அவன் அப்பகாரனா? அவன் அப்பகாரனாப்பா. ஒரு புள்ளக்காரன் அந்த நேண்டி சாப்பிட்றான், ஒரு பாட்டி போய் சாப்பிட்றான், உடம்பு நல்லா இருக்கும். அவன் சொல்றானா அவன் ஒண்டியா குடிக்கிறான். நான் குச்சாம குறை மாதிரி வந்து உட்காந்து. யாரு? எங்க அப்பங்காரன். அவனுக்கு குத்துட்டு நான் குடிக்க வந்தாங்க. என்ன குடும்பமா? நாட்டை வாய் வைக்கிறோம். நான் 3 குவார்டர், எங்க அப்பா 3 குவார்டர். ஒரு நாளைக்கு 6 குவார்டர். ஒரு குவார்டர் 20 ரூபா வரி. 6 குவார்டர் 120 ரூபா வரி கவர்மெண்ட் நான் கட்டுறேன். நான் கட்டுறோம். ஆனா அந்த பொம்பளைங்களாம் கட்டணும் நிறைய. ஏன் என்ன வீட்டுக்காரெல்லாம் குடிச்சாங்க. ஏன்டா குடிச்சாரு, எதுக்குடா குடிச்சோன்னு ஏன் கூட்டாளு தூக்கி அடிக்கிறீங்க? அவன் ஏன் குடிச்சாரான்? கோய் பேரை குடிச்சாரான். நாடு நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி குடிச்சாரான். குடிச்சு வந்தா கருவாடு மீன் மரத்து வைக்கதான் சண்டை மாறுறீங்க. தொடப்ப கடை பறக்கும். நாலந்து குடிச்சு வந்தா கருவாடு மீன் வறுத்து வைக்காதீங்க, தொடப்ப கடையில் அடிச்சு எடுப்போம். வச்சா கூட பரவாயில்ல, வறுத்து வைக்க நாங்க துண்ணுவோம். ஏன் என்ன? ஆனா உனக்கு ஒன்று தெரியாது, இன்னைக்கு தொடப்பட்டில் அடிக்கிறாங்க பாரு, அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அதுல நான் சந்தோஷம். அது அடிச்சு உங்களுக்கு தெரியும், வாங்கணுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஏன் நான் குடும்பம் பண்றேன், நீ என்னது குடும்பம்? துபாக்கூர் குடும்பம்ன்ற நீ. ஆமா. ஐயோ எதில் விட்டேன்? அதெல்லாம் முக்கியமா ஏன் உங்களை பார்க்க சொல்லுன்னா, ஒரு பெண்ணா பிறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிட என்ன பார்த்து கத்துமா. ஒரு காலை பரப்பிக்கணும் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வீடு நல்லா வேலைங்க. அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சின்னா பக்கத்துட்டு போய் இறங்கிடுவான். சாப்பிடுமா இருக்கிற மகாலட்சுமி சோறு போட முடியல. சைலன்ஸ். அவன் ஆயுதுங்க அமைதியா இருடா டே குட்டி. அம்மா பாருங்கப்பா. இல்ல வாயில் தான் சாப்பிடணும். யாரும் குசு குசுன்னு பேசி கிடக்கு. இல்ல அவங்க சொல்றாங்க என்னவா மேசிரி கலவு மாரி அந்த இதுல எடுத்து கொள்ளூர்ல எடுத்து சாப்பிடுவாங்களா, இல்ல கையிலே சாப்பிடுவாங்க. கொள்ளூர்ல முறை ஒன்று கொடுக்கல, முறத்துல வாரி போட்டுக்குவேன். சூப்பர். வாயில என்ன பண்ணாலும் துண்ணு கடாசு. பாடு பாடு விடாத, போனா வராது, திரும்பினா கிடைக்காது, பட்டுன்னு வாரி போடு. என்னாச்சு ப்ளீஸ் ப்ளீஸ். என்னமாச்சேம்மா என்னமாச்சேம்மா? என்னமாச்சு? ஐயோ எங்கம்மா வாந்தி எடுத்துட்டாங்கோ. சத்தியமா நான் இல்லை. நான் சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சும்மா தாயிட்டுமா. நான் இல்லை, யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் டீ எடுத்துட்டு வந்தார். அவர் தான் யாருன்னு தெரியல, அவர் பேர் கூட தெரியல. அவர் பேர் என்னப்பா? 7 மலையா இப்படி பண்ணாரு. 7 மலையா இப்படி பண்ணாரு. அம்மா மெதுவா வாந்தி எடுத்துக்கிறேன். வெயிட்ல பேபி ஃபார்ம் ஆகி. என்ன பாமா? பாம்பு இல்ல, குழந்தை வளர்ந்துங்குது. யார் காரணம்? குத்தாரு 7 மலை காரணம். 7 மலை அண்ணா இப்படி பண்ணி விட்டாய். சரி விடு. நீ எப்ப நடந்துச்சு? தூங்கி நின்ற கலையோ என்று கலைத்து விட்டார்.
ஐயோ நான் இருக்க மாட்டேன். ஐயோ வேணாம் இதுவும் நமக்கு நல்லதுதான். ஏன்? நீ என்ன பண்ண காலைல 9 மணிக்கு கவர்மெண்ட் பஸ் போடு டோக்கன் போட்டுக்கோ. வாரம் செட் பண்ணிரு. ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னோடு நித்தாத. நீ வான்னு போட்டுக்கினேரு. துட்டு வாங்கி மெத்த விட்டு கட்டிடலாம். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? கவர்மெண்ட் நிறைய துட்டு தராங்களா என்ன? நீ வாங்கி எடுத்துட்டு இருக்கிறியா? வாந்தி எத்தனை மாசமா கத்துக்க வாந்தி எத்த வேற என்ன? இந்த சாப்பாட்டை தெருல போற தெருநாய் தின்னும். அதான் நீ துண்ணியே. சாரி நான் தெருநாய். சாரி. இந்த என் சத்தியமா அடைக்கலம் என்று நான் இருந்தேன். அடைக்கலம் செய்ய துணிந்து விட்டேன். துண்ணவல்லவனோ துகனவன்னானோ அண்ணன். எவடா யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்டட். அப்படின்னு என்னது? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. முதல்ல தமிழ்ல பேசின வெள்ளை காட்சியா பந்தின்யா டீக்கு ராசிவா டேக்கு ராசிவாட்டா. ஏன்ற உம்மா மேரி இல்ல நானே. ஆமா பால் குத்தியா நீ? நான் டீ குச்சா பித்தம் அதுக்கு சொன்னேன் நான். சும்மா இதெல்லாம் பண்ணாது. தின முக்காடி யார் போடுறேன் கொண்டா? அம்மா முக்காடு போட்டு முக்காடு பாவம். சேர்த்துட்டா நான் ஒண்ணு வச்சுங்கிறவன். ஏய் கலைண்டப்பா உனக்கு கலைண்டா. உனக்கு அப்பப்போ கலையும் அப்பப்போ சேரும். உனக்கு நாடா குடும்பம் துபாக்கூர் குடும்பம். இதை பாரு போ உட்காந்துங்கிறான் பாரு ராஜா. எப்படி பாரு சுரேகா யார்கிட்ட பேசிங்கிறான்டா. சுரேகா நல்லா பேசு. சின்ன பையன் நம்மளுக்கு தான். ஏறி உட்கார்றோம். அது பேர் எப்படி உட்காந்துங்க உட்காந்துங்க இடத்துல. வாய் மூடுறா நீ அங்கெல்லாம் சொல்லி இருக்கிற. நானே வயிற்றுல இருக்கிறேன். யார் ராவா குச்சியா? அது போலாம் குடிக்கூடாது. தண்ணிக்கு அந்த குடிக்கணும். இல்ல குடலு நொலன்னு வெளியே வந்து நான் குடிக்காரியா? நானு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. இவளை அடிச்சு பார்த்தேன், திட்டி பார்த்தேன். இவள் நல்ல மசியில என் கம்பெனி மிக்ஸியா வாங்கத்தானே நல்லா மசியா. தெவடியா சும்மா நாம பேசுறா. எனக்கு அடங்குற மாதிரி தெரியல. ஏன் நான் காலம் மாடாது அடங்குத்துக்க என்னமா பேசுறாங்க? அப்படி இல்ல, இவன் என் வார்த்தையை கேட்க மாட்டேன். வச்சிருந்துருப்பா கேட்டுருமா. ஒரே குத்து. என்னது நாங்க இல்ல குத்தத்துல எதிரா நம்ம அவன் என் வார்த்தை கேட்கற மாதிரி. அது நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் வராரு. அண்ணன் வராரா? அப்ப நானு அண்ணெல்லாம் சொல்ல பத்திரமா பாத்துக்கோன்னு. நீ தப்ப என் கணவர் வந்தா 2ல 1 நான் பாக்க. 1 2 2ல 1 பாத்துக்கலாம். பேரே மாத்தி கோயிலுக்கு மானு வச்சு ஓடி